Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா சூதுகவும் 2 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க காமெடி டிராமா த்ரில்லர் மூவி. இந்த மூவில மிர்ச்சி சிவா, கருணாகரன், MS பாஸ்கரன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் நடனம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல மினிஸ்டரோட பையனா இருக்கக்கூடிய அருமை பிரகாசம் பித்தலாட்டெல்லாம் பண்ணி அரசியலுக்குள்ள உள்ள பூந்துருவாரு. இப்போ பிரசன்ட்ல அவரை பழி வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மிர்ச்சி சிவாவான குரு வன்கோ எதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கும் இவருக்கும் என்ன ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு. அட் தி சேம் டைம் இவர் எம்எல்ஏவா இருந்து மினிஸ்டர் ஆகிறதுக்காக அருமை பிரகாசம் போடக்கூடிய திட்டங்கள் என்ன, இதுக்கு நடுவில் இவங்க பண்ணக்கூடிய கடத்தல் காமெடி என்னங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு பிலோ ஆவரேஜான காமெடி டிராமா மூவி தான் சூதுகம். ஒரு நல்ல ஹை கான்செப்ட் உள்ள டிஃப்ரெண்டா யூனிக் ஸ்டோரி லைன் உள்ள ஒரு மூவி. அதை பிரேக் ஈவன் பண்ணி அதோட ஹிட்டை தொடர்ந்து பார்ட் 2 எடுக்கிறேன்னு சொல்லி சூதுகவும் ஸ்கூஃப் பண்ணி ரிலீஸ் பண்ணி மொக்க பண்ணி வச்சிருக்காங்கிறத அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். மிர்ச்சி சிவா மேல இருக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட் அவர் பிரேக் பண்ணாம போனதுதான் இதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கு. பெர்ஃபார்மரா MS பாஸ்கர், மிர்ச்சி சிவா, கருணாகரன் சொல்லி எல்லாருமே கொடுத்து ஜஸ்டிஃபை பண்ணி நீட்டாவும் ப்ராப்பராவும் நடிச்சிருந்தாங்க. பட் ஸ்டோரி வைஸ் சூதுகம் 2ல எதுவுமே இல்லாம போனதா மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணிச்சு. சப் ஸ்டோரிஸ்ல இருக்கக்கூடிய லேயர் கான்ஃபிளிக்ட் எதுவுமே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இவங்க ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணலங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள போனா எல்லாருமே கஞ்சா குடி தண்ணின்னு சொல்லி எப்பவுமே ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி தான் இந்த படத்தையுமே எடுத்து வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட கேரக்டர் ரொம்ப கிரேசியாவும் ஃபன்னியாவும் ஒரு கிரைமை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி அக்செப்டபிளா நீட்டா எடுத்து சொல்லியிருந்தாங்க. பட் இதுல எல்லாத்தையும் ரொம்ப டிராமாட்டிக்காவும் ஆர்டிபிஷியலாவும் ஸ்கூஃப் பண்ணி யோசிச்சு சிரிக்க வச்சிருக்காங்க. VFX CGOக்ஸ்னு சொல்லி பயங்கரமா டெக்னிக்கலா படம் அடி வாங்கியிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமோகிராஃபின்னு சொல்லி படத்தை பல இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி தான் பேட்ச் ஒர்க் பண்ணி பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வாட்சபிளா ஆவரேஜான ஒரு டோன்ல சிம்பிளா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் டீசென்டான ஒரு எண்டிங்கா தான் கொடுத்திருந்தாங்க. பாத்திரிக்குமே லீடு கொடுத்து கழுத்து அறுத்துட்டாங்க. ஏன்னா படத்துல 10 ஜோக்ல 8 ஜோக் ஒர்க் அவுட் ஆகலங்கிறது அப்பட்டமா தெரியும். சூதுகம் 1ல இருக்கக்கூடிய நிறைய சீன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி புதுசா எந்த சீன்ஸுமே கிரியேட் பண்ணாம அப்படியே லுக் லைக் கிரியேட் பண்ணி கலரை மட்டும் மாத்தி காமெடி பண்ண ட்ரை பண்ணதெல்லாம் ப்ராப்பரா செட்டே ஆகலங்கிறது அப்பட்டமா தெரியும். நான் சொன்ன ஸ்டோரி லைன் ஆஃப் கான்செப்ட்ல நான் லீனியர்ல ஒரு ஹை மூமெண்ட்டை கிரியேட் பண்ற மாதிரியான நல்ல ஸ்கோப் இருந்தும் மிஸ் பண்ணிட்டாங்க. மிக்சியில போட்டு அடிச்சு கொடுத்த மாதிரி ஒரு சீனும் ஆன் அண்ட் ஆஃபா ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் எதுவுமே ஒரு கண்டினியூட்டியோட ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாம ஜவ்வா இழுத்து வச்சிருந்தாங்க. சோ போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ஒரு காமெடி த்ரில்லர் டிராமா மூவி தான் இந்த சூதுகவும் 2 மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 4 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்காம இருக்கா டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.